கைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இந்த மேஜிக் மாப் பற்றி தெரிஞ்சிருக்கும். மேஜிக் மாப்பா, அது என்னடா மேஜிக் மாப்புன்னு கேட்டிங்கன்னா, இதோட பேர் அக்வா மாப்பு. ஸோ இது என்னன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இங்கே இருக்கும். அதை நீங்கள் வெட் பண்ணி நீங்கள் தொடச்சா எல்லாமே வந்துடும். ஸோ பேசிக்காக அந்த இப்போ இருக்கிற நியூ ஸ்பாஞ்சஸ்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ இந்த லிவரை நீங்கள் இழுத்தோன்னா தண்ணி எல்லாமே வந்துடும். ஸோ அண்ட் ஹைட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்படி உங்களுக்கே தெரியும், இது நார்மலாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான், மாப் மட்டும்தான். இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம தொடச்சி முடிச்சிட்டோன்னா அதுக்கு தனியாக இது இழுத்தோன்னா தண்ணியெல்லாம் வந்துடும். இது என்னன்னா ஃபயர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இது நெருப்பு பட்டாலும் சூடான எந்த ஆப்ஜெக்ட் பண்ணாலும் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சூடான எண்ணெய் எடுத்து ஊற்றுனேன். ஸோ நல்லாவே தாங்குது. அதை கொளுத்தி காமிச்சாங்க. அவங்க கொளுத்துறப்ப சடனாக பற்றிச்சு, எதுவுமே ஆகலை. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இதை பற்றி பார்த்தோம், பற்றலை. என்னான்னு யூடியூப்லலாம் பார்த்தா எல்லாருமே பெட்ரோல் வச்சுருக்காங்க. ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணி தான் கொளுத்துறாங்க. ஸோ இதை யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று சொல்லணுன்னு இருந்தேன். இது வெயிலில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. கொளுத்தியே காமிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு வெயிலில் போட்டுக்கிட்டு, பட் ஆனால் வெயிலில் போடக்கூடாது தான். ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த மாப் வாங்குங்க, ஆனால் இந்த கொளுத்துறதுலாம் நம்புகிற மாதிரி இல்லை. நம்புங்க, ஆனால் வந்து எப்படின்னா அதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஃபயர் ப்ரூஃப் தான், ஆனால் நீங்கள் சீக்கிரம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் போயிடும். ஸோ இது சூடான ஆப்ஜெக்ட் எதுனாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாம்பிள் அவங்க காமிச்சது தான். ஸோ ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.